அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் அவருடைய குடும்பத்துக்கு ஆபத்து வருகிறது. தேவன் காப்பாற்றினார். ஆலோசனை சொன்னார், நீ இந்த தேசத்தில் என்ன செய், உனக்கு வேதனையை தரக்கூடிய, ஆபத்தை தரக்கூடிய, துன்பங்களை தரக்கூடிய, உன் குடும்பத்துக்கு அங்கே அவமானங்களை வரக்கூடிய எல்லா நிந்தைகளையும் நான் நீக்கி போட்டேன். நீ இப்ப என்ன செய்யணும்? சோம்பரியா இருக்கக்கூடாது, அவங்கள மாதிரி வீணாலுவல்ல இருக்கக்கூடாது. நீ என்ன செய்யணும்? வேலை செய்யணும். ஆமேன். என்னோட கையின் பிரயாசங்களை நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன். ஆமேன். உனக்கு பாக்கியவன் நன்மையும் உண்டாயிருக்க போகிறது. வேலை செய். அவன் நிலத்தை பண்படுத்தினான். வேதம் சொல்லுகிறது, அந்த காலத்துல மழை இல்ல, பனி இல்ல, பஞ்சம். ஆனா ஈசாக்கை கர்த்தர் விதைக்க சொன்னார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். அவனுக்கு அந்த வயலுக்கான மழையை அவர் பார்த்துக் கொள்கிறார், பனியை பார்த்துக் கொள்கிறார். அதை விளைய வைக்கிற அந்த கிருபை தேவனிடத்தில் இருந்தபடினால் அது விளைஞ்சது. ஆமென். அதனால வேதம் சொல்லு 100 மடங்கு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அமர்த்தான் தேவன் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய பிரயாணம், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய எதிர்காலங்கள் அவர் ஆசீர்வதிக்காம ஒன்றும் நடக்க போறது. எத்தனை விசுவாசிக்க? ஆமென். தேவன் சொல்வதை கேளுங்க. தேவன் உங்களுக்கு என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய நினைங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.